ஓம் சரவண பவம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ராணுப்ரீத். இன்றைக்கான வீடியோவில் நம்ம ஒரு சூப்பரான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீடியோவில் இன்றைக்கி புதுசாக ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். ஒரு கோயிலை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எனக்கு திடீர்னு சர்ப்ரைஸ் விசிட் கொடுத்த அந்த கோயில் பெங்களூரில் இருக்கிற ஒரு முருகன் கோவில். அந்த கோயில் பேர் பார்த்திங்கன்னா ஸ்ருங்ககிரி ஸ்ரீ சண்முக சுவாமி கோவில் அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளோ அருமையாக இருந்துச்சுங்க. எனக்கு அது படி ஏறி முருகரை பார்க்குற தரிசனம் கிடைச்சது. உடுக்க பார்த்திங்கன்னா எனக்கு அந்த இமேஜில் உடுக்க மாதிரியே இருந்தது பூராவுமே. நான் போனதும் என்னமோ ஒன் டே ட்ரிப்புக்கு தான் நான் போனது. அங்கே முருகன் கோயில் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. நம்ம முருகரை பார்க்காம வரவே முடியாதுல்ல. ஸோ கண்டிப்பாக நம்ம பார்த்துட்டே வர்றோன்னு சொல்லிவிட்டு நாங்கள் போகிறதுக்குள்ளே கோயிலை மூடிட்டாங்க. ஸோ எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல, வெயிட் பண்ணி சாப்பிடக்கூட இல்லை, உட்காந்து கோயில் சாயந்தரம் திறந்தோடனே நாங்கள் பார்த்துட்டு தான் வந்தோம். பார்த்திங்கன்னா பார்க்க அப்படியே மெய் சிலிர்த்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அவ்வளோ பெரிய சூளத்தில் நம்ம சிவனோட உடுக்கையோட பார்த்தோம். அதுவும் இல்லாமல் அந்த இருந்த அந்த எல்லாம் பாம்பு புத்து மாதிரியே பூராவுமே பார்க்குறதுக்கு இருந்துச்சு. அது என்னென்னா, இதுக்கு உள்ள சிவன் கோயில் உள்ளே இருக்குது. ஸோ அதை நாங்கள் பார்க்குறதுக்கு நாங்கள் போகிறப்போ திறக்கலை. பட் அதை என்னால் வீடியோவும் பிக் பண்ண முடியலை. அப்புறம் மேலே ஏற ஏற நம்ம முருகர் காட்சி கொடுத்துட்டாரு. ஆறுமுக கடவுள் அவ்வளோ அழகாக காட்சி கொடுத்தாரு. சிவலிங்கம் வாழ்க்கையில் இவ்வளோ பெருசாக நான் பார்த்ததே இல்லை. அந்த கோயிலில் தான் நான் முத இப்படி பார்த்தது. அவரை இந்த படத்தில் பார்க்குறதோட சரி, மற்றபடி நேர்லெல்லாம் இப்போ தான் புது விசிட் பக்கத்தில் போய் நின்று சிவபெருமானை நல்லபடியாக தரிசனம் பண்ணோம். அவ்வளோ பிளஸிங்ஃபுல்லாக இருந்துச்சு. பெங்களூர் போனால் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு நீங்களும் போயிட்டு வாங்க. அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக. அப்புறம் சிவன் இருக்கார், முருகர் இருக்கார், ஆறுமுக கடவுள் இருக்கார். அழகாக இருந்தார் முருகன், பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தார். அப்படியே தக 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 தகன்னு ஜொலிச்சிட்டு இருந்தார். பார்க்கவே என்னை நின்றுட்டு வரவே மனசே இல்லை. அந்த கோயிலை விட்டு வரவே மனசு இல்லை. ஆனால் இறங்கி போகணும் இல்லையா. அந்த கோயிலை சுற்றி பார்த்திங்கன்னா தமிழில் மெயினாக தமிழில் எழுதியிருந்தாங்க. இது திருச்செந்தூரில் சூரசம்ஹாரம் நடக்கிறது. சாமியை அப்படியே உருவ சிலையாகவும் அந்த அம்பு, அதாவது வேல் போகிறது அது அப்படியே அக்யூரேட்டாக அவங்க பண்ணியிருந்தாங்க. தமிழில் எழுதியிருந்தாங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் திருப்பரங்குன்றத்தையும் திருப்பரங்குன்றம்னு நினைக்கிறேன். ஸோ ஒவ்வொரு கோயிலையும் அவங்க மேட்ச் பண்ணி போட்டிருந்தாங்க. பழனியும் திருத்தணியையும் சேர்த்து போட்டிருந்தாங்க. ரெண்டு சைடு ரெண்டு பக்கத்தில் இருக்கிறதுனால பக்கத்தில் அந்த ரெண்டு இமேஜையும் சேர்ந்து கொடுத்துருந்தாங்க. அப்புறம் நம்ம பழமுதிர்ச்சோலையும் சுவாமிமலை, இந்த ரெண்டு கோயிலையும் சேர்த்து அவ்வளோ அழகாக வடிச்சிருந்தாங்க. பார்க்கவே கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. ஸோ நம்ம நம்ம பெங்களூர்லலாம் தமிழில் எழுதுவாங்களா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஆனால் இந்த கோயிலில் மட்டும் தமிழில் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் சிவன், அம்மன், இந்த இந்த மாதிரியெல்லாம். ஆனால் இது என்னன்னு எனக்கு தெரியலை. தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோ அழகாக ஒவ்வொரு விஷயத்தையும் அழகாக கொடுத்துருந்தாங்க. அது பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. முருகரை பார்க்கலாம் அவ்வளோ பிளஸ்டாக இருந்துச்சு. ஸோ சூலாயுதம்லாம் எவ்வளோ பெருசாக, ஐயோ அப்பாடி, இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. ஸோ ஒவ்வொரு விஷயமும் ஒரு மெமரபிளாக இருந்தது. நான் பெங்களூர் ஏன் போனேன் திடீர் விசிட்க்கு, நான் என்னோடய பர்சனலுக்காக நான் போயிருந்தேன். ஆனால் அங்கே போய் நீ என்னை பார்க்க தான் போயிருக்க அப்படின்னு உணர்த்தினார் முருகர். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. பிளேஸ் எல்லாம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் உள்ளே போகணும், கொஞ்சம் ஃபெசிலிட்டிஸ் கம்மியாக இருந்துச்சு. அதர்வைஸ் பிளேஸ் எல்லாம் அவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல் மைண்டாக இருந்தது. பக்கத்தில் நிறைய கோவில் இருந்துச்சு. பட் எங்களுக்கு போக சான்ஸ் கிடைக்கல. உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சா நீங்கள் கண்டிப்பாக போயிட்டு வாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பாய் பாய்.